தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐடி விங் செயலாளராக தனது சொந்த மகனை நியமிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஐடி விங் செயலாளராக தனது சொந்த மகனை நியமிக்கின்றார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இன்ஸ்டாகிராம் மூலம் ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றி கழகம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக ஐடி விங் அணி சரியாக செயல்படவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு. ஐடி விங் செயலாளராக உள்ள ராஜ் சத்யன் மீது தற்பொழுது ஏகப்பட்ட கருப்பில் உள்ளார் எடப்பாடி. தனது மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வரப் போகிறார் என்று சொன்னவுடன் சத்யன் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பதிவு போட்டார், பின்பு நீக்கிவிட்டார். அதற்கு பிறகு 2 பேருக்கும் இடையே 7ஆம் பொருத்தம். இந்த சூழ்நிலையில் ஐடி விங் செயலாளராக உள்ள சத்யன் தற்பொழுது தாவேகாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தான் ஐடி விங் செயலாளர் பதவிகளில் நியமிக்கப்படுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது சத்யனுக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. எந்த நேரமும் சத்யன் அவர்களுடைய ஐடி விங் செயலாளர் பதவி பறிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தனது மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வர விரும்புகிறார் எடப்பாடி. அதற்கு தயாராகிவிட்டார். தற்பொழுது அதிமுக ஐடி விங் செயலாளராக தனது மகன் மிதுன் அவர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளார். அதிமுக ஐடி விங் செயலாளராக தனது மகன் மிதுன் அவர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளார். ராஜ் சத்யன் தற்பொழுது செயலாளராக இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது மகன் மிதுன் அவர்களை தற்பொழுது அரசியலில் களமிறக்குகிறார் எடப்பாடி பழனிசாமி.